Hi children, welcome to Math Rhythm. This is chapter 1 set language of class 9 maths. இந்த வீடியோல நம்ம set operations பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம நம்பர்ஸ் எடுத்துட்டா அதுல மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி செட்டுக்கு ரிலேட்டடா என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட். த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் ஏ இஸ் த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் யூ தட் இஸ் யூனிவர்சல் செட் தட் ஆர் நாட் இன் ஏ. அதாவது ஒரு செட்டோட காம்ப்ளிமெண்ட்ன்றது எதுன்னா அந்த செட்ல எந்தெந்த எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை தவிர யூனிவர்சல் செட்ல வேற என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செட்டா எழுதணும்னா அதுதான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூனிவர்சல் செட் வந்து 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கலாம். செட் ஏ வந்து 1 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்ன்றது அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா இட் இஸ் டினோட்டட் பை ஏ டேஷ் ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட். அதாவது இந்த பவர்ல சி மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, ஒன்று ஏ டேஷ்னு எழுதலாம், இல்லைனா இந்த மாதிரி சியும் போடலாம். ஓகே, இன் சிம்பிள்ஸ் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங் டு ஏ. அதாவது இந்த ஏ டேஷ்ன்ற செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா யூனிவர்சல் செட்ல இருக்கணும், ஆனா ஏன்ற செட்ல இருக்கக்கூடாது. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்க செட்டில் ஏ வந்து 1,2ன்னு எடுத்திருக்கோமா, இதுக்கு ஏ டேஷ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த 1,2வை தவிர மீதி என்னென்ன எலிமெண்ட்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை எழுதணும். 1 and 2வை தவிர என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 4 5 இருக்கா? ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் ஏ வந்து 3 4 5. புரியுதா? இப்போ இதுக்கு என்ன மீனிங்ட்டு? நெக்ஸ்ட் இதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை நம்ம வென் டயக்ராம் சொல்லுவோம். அது ஏன் வென் டயக்ராம்னு சொல்றோம்னா ஜான் வென்ன்ற மேத்தமெட்டிஷியன் ரிலேஷன் பிட்வீன் செட்ஸை எப்படி பிக்டோரியலா ரெப்ரசன்ட் பண்றதுன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணார். அதனால தான் இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் செட்ஸை நம்ம வென் டயக்ராம்னு சொல்றோம். இப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட் வந்து வென் டயக்ராம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே வந்து ஒரு யூனிவர்சல் செட் எடுத்துக்கணும். இந்த அவுட் சைட்ல இருக்க ரெக்டாங்கிள் யூனிவர்சல் செட், இந்த நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து செட் ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த யூனிவர்சல் செட்ல உள்ள சில எலிமெண்ட்ஸ் வந்து இந்த செட் ஏல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் செட் வந்து 1 2 3 4 5 எடுத்திருக்கோம், அதுல ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து செட் ஏல இருக்கு. இப்போ காம்ப்ளிமெண்ட்ன்றது செட் ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது இல்லாம யூனிவர்சல் செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ இந்த செட் ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் தவிர மீதி என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து யூனிவர்சல் செட்ல இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஏ டேஷ்னு சொல்லுவோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல நம்ம செட் ஏவை ஷேட் பண்ணியிருக்கோம், ஏன்னா அதில் நம்ம செட் ஏ ரெப்ரசென்ட் பண்றோம். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட்ன்றது செட் ஏவை தவிர மீதி உள்ள இடத்த நம்ம ஷேட் பண்ணணும். ஓகேவா? வென் டயக்ராம் ஃபார் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு யூனிவர்சல் செட், அந்த யூனிவர்சல் செட்ல ஏன்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஏன்ற செட் வந்து ஷேடட் ரீஜியன். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட்ன்றது இந்த ஏன்ற செட்டை தவிர யூனிவர்சல் செட்ல மீதி என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அதுதான். அப்போ இந்த ஏன்ற செட்டை வந்து நம்ம ஷேட் பண்ணக்கூடாது, அதை தவிர யூனிவர்சல் செட்ல மீதி உள்ள ஏரியா என்ன இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட் வந்து வென் டயக்ராம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்ட்டு. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு ஆல் பாய்ஸ் இன் அ கிளாஸ் and A is equal to boys who play cricket. யூனிவர்சல் செட் வந்து ஆல் பாய்ஸ் இன் அ கிளாஸ், அதில் ஏன்ற செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாய்ஸ் ஹூ பிளே கிரிக்கெட்னு கொடுத்துருக்காங்க. தென் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட் ஏ இஸ் ஏ டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு பாய்ஸ் ஹூ டூ நாட் பிளே கிரிக்கெட். இப்போ டோட்டலாக ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதில் 20 பேர் வந்து கிரிக்கெட் விளையாட தெரியும்னா மீதி 30 பேருக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ் தவிர மீதி 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட். இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து யூனிவர்சல் செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. U is equal to C D E F G H I J ன்னு கொடுத்துருக்காங்களா, and A is equal to C D G J ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் A dash கொடுத்துருக்காங்க. ஸோ A dashன்றது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை தவிர மீதி எலிமெண்ட்ஸ் யூனிவர்சல் செட்ல இருந்து எடுத்து எழுதணும். கரெக்டா? அப்போ ஏல C இருக்கு, அதை எழுதக்கூடாது. டியும் இருக்கு, அதையும் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் யூனிவர்சல் செட்ல E இருக்கா, அந்த E எழுதிக்கலாம் பிகாஸ் இட் இஸ் நாட் இன் செட் ஏ. நெக்ஸ்ட் எஃப்பும் செட் ஏல இல்லை, ஸோ எஃப் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஜி வந்து செட் ஏல இருக்கு, அதை எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் ஹெச் வந்து செட் ஏல இல்லை, அதனால அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஐயும் செட் ஏல இல்லை. நெக்ஸ்ட் ஜே வந்து செட் ஏல இருக்கிறதுனால அதை நம்ம எழுதக்கூடாது. புரியுதா? இப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்.
இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு இந்த செட் கிடைக்குது இல்லையா. ஏ டேஷ்க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா இந்த ஏ டேஷ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை தவிர யூனிவர்சல் செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதணும் இல்லையா. அப்போ இதை தவிர யூனிவர்சல் செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம எழுதணும்னா மறுபடியும் நமக்கு செட் ஏ தான் கிடைக்கும். கரெக்டா? ஸோ ஏ டேஷ் த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஒரு செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அதை ஏ டேஷ்னு சொல்லுவோம். மறுபடியும் அந்த ஏ டேஷ்க்கும் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு செட் ஏ தான் கிடைக்கும் ஆன்சரா. ஓகேவா? யூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு எம்டி செட் 5. ஏன் யூனிவர்சல் செட்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து நல் செட் தான், ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே யூனிவர்சல் செட்டில் தான் இருக்கும். அப்போ அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா அதுக்கு நமக்கு வந்து நல் செட் தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நல் செட்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து யூனிவர்சல் செட். ஒரு செட்டில் ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருந்தால் தான் அந்த எலிமெண்ட்ஸ் தவிர மீதி உள்ள எலிமெண்ட்ஸை நம்ம எழுதுவோம். அந்த செட் வந்து வெறும் எம்டி செட்னா யூனிவர்சல் செட்டில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் தான் நம்ம எழுதுவோம். இப்போ ஒரு எம்டி செட் கொடுத்துட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம யூனிவர்சல் செட்டில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் தான் எழுதுவோம். அப்போ ஒரு எம்டி செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட். புரியுதா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் வந்து யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். இது என்னன்னு பார்க்கலாம். The union of two sets A and B is the set of all elements which are either in A or in B or in both. It is denoted by A union B and read as A union B. So இதை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும்னா A union B ன்னு ரீட் பண்ணணும். Union of two setsனா என்னன்னா A and B ன்னு ரெண்டு செட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டு செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும்னா அதுதான் A union B. ஓகேவா? A union B is a set of all x such that x belongs to A or x belongs to B. x வந்து Aல இருக்கும், இல்லைனா x வந்து Bல இருக்கும். அந்த ரெண்டு செட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ A வந்து நமக்கு 1 2 கொடுத்துருக்காங்க, B வந்து 3 4 கொடுத்துருந்தாங்கன்னா A யூனியன் B நம்ம எப்படி எழுதுவோம்னா இந்த Aல உள்ள எலிமெண்ட்ஸையும் எழுதணும், Bல உள்ள எலிமெண்ட்ஸையும் எழுதணும். அப்போ 1 2 3 4 இதுதான் A யூனியன் B. ஸோ இந்த யூனியன் ஆஃப் செட்ஸை எப்படி வென் டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். த யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் கேன் பி ரெப்ரசென்டட் பை வென் டயக்ராம் ஆஸ் கிவன் பிலோ. இந்த சர்க்கிள் வந்து செட் ஏ, இந்த சர்க்கிள் செட் பி. இப்போ செட் ஏ வந்து நம்ம 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா செட் பி வந்து 3 4 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து 1 2 3 செட் ஏல இருக்கும், இந்த 3 வந்து செட் பிலையும் இருக்கும் இல்லையா. இங்கே வந்து 4 5, அதாவது இந்த ஸ்பேஸில் தான் நம்ம காமன் எலிமெண்ட்ஸ் ரெண்டு செட்லேயும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸை எழுதுவோம். ஓகே, ஏ யூனியன் பின்றது ஏன்ற சர்க்கிளையும் நம்ம ஷேட் பண்ணணும், பின்ற சர்க்கிளையும் ஷேட் பண்ணணும். இதுவே ரெண்டு டிஸ்ஜாயின் செட்ஸாக இருந்தா, அதாவது நம்ம இங்கே எடுத்திருக்கோம் இல்லையா, ரெண்டுக்குமே காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் எடுத்திருந்தோம்னா நம்ம தனித்தனியாக ரெண்டு சர்க்கிளையும் ஷேட் பண்ணிக்கணும். ஸோ யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் வென் டயக்ராமில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு தெரியுதா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் P இஸ் ஈக்குவல் டு ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா அண்ட் Q இஸ் ஈக்குவல் டு யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் P அண்ட் Q நம்ம எப்படி எழுதணும்னா P யூனியன் Q இஸ் ஈக்குவல் டு இதில் உள்ள எலிமெண்ட்ஸ் இதில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும். அப்போ இதில் உள்ள ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா எழுதிடணும். ஸோ ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கியூவில் உள்ள எலிமெண்ட்ஸையும் எழுதிடணும். யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. புரியுதா? இப்போ யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் எப்படி எழுதணும்ட்டு இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ யூனியன் ஏ வந்து ஏ தான். இப்போ ஏன்ற ஒரு செட் வந்து 1 2ன்னு எடுத்துக்கலாம். ஏ யூனியன் ஏன்றது இந்த 1 2 அண்ட் தென் யூனியன் ஆஃப் 1 2. ஸோ ரெண்டு செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸையும் நம்ம ஒன்றா சேர்க்கும் போது நம்ம அதை 2 டைம்ஸ் எழுத மாட்டோம், 1 டைம் தான் எழுதுவோம். அப்போ ஏ யூனியன் ஏ வந்து நமக்கு 1 2 தான் வரும். ஸோ ஏன்ற செட்டு தான் மறுபடியும் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ யூனியன் நல் செட் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏ யூனியன் எம்டி செட். இப்போ ஏன்றது 1 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதையும் ஒரு நல் செட்டையும் சேர்த்தோம்னா நமக்கு மறுபடியும் 1 2ன்ற செட்டு தான் கிடைக்கும். ஏன்னா அந்த நல் செட்ல எந்த எலிமெண்ட்ஸும் இருக்காது. அப்போ நம்ம அந்த செட்ல உள்ள எந்த எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுத முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ யூனியன் யூனிவர்சல் செட் வந்து யூனிவர்சல் செட். இப்போ யூனிவர்சல் செட் வந்து நமக்கு 1 2 3 4 5 கொடுத்துருந்தாங்கன்னா ஏன்ற செட் வந்து நமக்கு 1 2 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் தான் யூனிவர்சல் செட்ல இருக்கும் இல்லையா. அப்போ ஏ அண்ட் யூனிவர்சல் செட்டை கம்பைன் பண்ணா நமக்கு யூனிவர்சல் செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் வரும். ஓகேவா? Next, A is a subset of A union B and B is also a subset of A union B. இப்போ இங்கே எடுத்திருக்கோம் இல்லையா, A 1 2 B 3 4. அப்போ A யூனியன் Bல ஏவும் ஒரு சப்செட்டாக இருக்கும், பியும் ஒரு சப்செட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு B யூனியன் A. அதாவது யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் இஸ் காமுடேட்டிவ். அதாவது நம்ம A யூனியன் B பண்ணாலும் B யூனியன் A பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும்.
இப்போ இதில் ஏ யூனியன் பி நம்ம வந்து 1 2 3 4ன்னு எழுதியிருக்கோம். இதே பி யூனியன் ஏ பண்ணாலும் நமக்கு 1 2 3 4 தான் வரும் இல்லையா? ஸோ ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் சம் பார்த்துடலாம். இஃப் பி இஸ் ஈக்குவல் டு எம் கமா என் அண்ட் கியூ இஸ் ஈக்குவல் டு m, I, j, then represent P and Q in Venn diagram and hence find P union Q. P ன்ற ஒரு செட் கொடுத்திருக்காங்க, Q ன்ற ஒரு செட் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் Venn diagramல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சர்க்கிள் வந்து P ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து Q ன்னு எடுத்துக்கலாம். இந்த அவுட்டர்ல உள்ளது யுனிவர்சல் செட் U. ஓகே, இந்த P ன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? M and N இருக்கா? M வந்து ரெண்டு செட்டுக்கும் காமன் எலிமெண்ட். அந்த காமன் எலிமெண்ட்டை நம்ம இந்த ஏரியால எழுதிக்கணும். Because this area is common to both circles. புரியுதா? ஸோ M இங்கே எழுதிக்கணும். Pன்ற செட்டில் ரிமைனிங் என்ன எலிமெண்ட் இருக்கு? N இருக்கு, அதை இங்கே எழுதிக்கலாம். Qன்ற செட்டில் M தவிர I அண்ட் J எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதை இங்கே எழுதிக்கலாம். M வந்து நம்ம ரெண்டு சர்க்கிள்க்கும் காமனாக உள்ள ஏரியாவில் எழுதியிருக்கோம். அப்போ டோட்டலாக P யூனியன் Q பண்ணால் நமக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் வருது? N, M, I, J. From the Venn diagram, P union Q is equal to N, M, I, J. புரியுதா? எப்படி எழுதணும்ட்டு? Next, intersection of two sets. The intersection of two sets A and B is the set of all elements common to both A and B. அதாவது ஏன்ற செட்டுக்கும் Bன்ற செட்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும்னா அதை வந்து A இன்டர்செக்ஷன் Bன்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளை நம்ம வந்து யூனியன் சொல்லுவோம், இந்த சிம்பிளை இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். A intersection B is equal to the set of all x such that x belongs to A and x belongs to B. யூனியனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? x belongs to A or x belongs to B ன்னு எழுதணும். x Aல இருக்கலாம் இல்லனா Bல இருக்கலாம். ஆனா இன்டர்செக்ஷனுக்கு x belongs to A and x belongs to B. அதாவது x Aலயும் இருக்கணும், x Bலயும் இருக்கணும். அப்பதான் எழுத முடியும். இப்போ நெக்ஸ்ட் Venn diagramல intersection of two sets வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். Intersection of two sets can be represented by a Venn diagram as given below. இப்போ நம்ம Aன்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம், Bன்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு செட்ல உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம இன்டர்செக்ஷன்ல எழுதுவோம். அப்போ இந்த ஏரியா இருக்கு இல்லையா? This area is common to both circles இல்லையா? அப்போ இந்த ஏரியால தான் நம்ம காமன் எலிமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏன்ற செட்டில் 1 2 3 4ன்னு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். பீன்ற செட்டில் வந்து 3 4 7 இருக்குன்னு எழுதிக்கலாம். 3 4ன்றது ரெண்டு செட்லையும் காமனாக இருக்கா? அப்போது இந்த ஏரியாவில் வந்து 3 4 எழுதிக்கணும். 1 2 வந்து செட் ஏக்குள்ள சர்க்கிள் எழுதிக்கணும். 7 வந்து செட் பிக்குள்ள சர்க்கிள் எழுதிக்கணும். அப்போ நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதும்போது 3 4 மட்டும்தான் எழுதணும். ஏன்னா இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்லேயும் காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் எழுதணும். If A is equal to 1 2 6 and B is equal to 2 3 4, then A intersection B is 2. Because 2 is the common element of the sets A and B. புரியுதா? யூனியன்னா ரெண்டு செட்டையும் நம்ம சேர்த்து எழுதிடணும், இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். இப்போ இதில் எக்ஸாம்பிள் சம் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. Let A is equal to the set of all x such that x is an even natural number and x is greater than 1 and less than or equal to 12னு கொடுத்துருக்காங்க. And B is a set of all x such that x is a multiple of 3, x belongs to natural numbers and x is less than 12னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏ அண்ட் பி ரெண்டு செட்ஸை கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன்ற செட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து ஈவன் நேச்சுரல் நம்பராக இருக்கணும் அண்ட் எக்ஸ் வந்து 1க்கு மேலே இருக்கணும், 12 அண்ட் லெஸ் தென் 12 இருக்கணும். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 1 2 3 4 அண்ட் இட் கோஸ் ஆன். அப்போ ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு என்னென்ன வரும்? 2 4 6 8 10 அண்ட் தென் 12ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் பீன்ற செட்ல என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12னு கொடுத்துருக்காங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3னா நமக்கு 3 6 9 12 வருமா? இதுலயும் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12னு கொடுத்துருக்கறதுனால நம்ம 12ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இது வந்து செட் ஏல உள்ள எலிமெண்ட்ஸ், இங்க இருக்கிறது செட் பில உள்ள எலிமெண்ட்ஸ். அப்ப இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணோம்னா இதுல உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் நம்ம எழுதணும். என்னென்ன இருக்கு காமன் எலிமெண்ட்ஸ்? 6 இருக்கு ரெண்டு செட்லயுமே, 12 இருக்கு ரெண்டு செட்லயுமே இல்லையா? A is equal to 2 4 6 8 10 12 நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? அது செட் ஏல எழுதிக்கணும். அண்ட் செட் பி இஸ் ஈக்குவல் டு 3 6 9 12. ஓகே, அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து இது ரெண்டுலேயும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸை மட்டும் எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 6 12. புரியுதா எப்படி பண்ணணும்ட்டு? இப்போ எக்ஸாம்பிள் 1.13ல என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு எம்டி செட்,
ஃபைண்ட் ஏ இன்டர்செக்ஷன் சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்ற செட்ல நமக்கு 2, 3 ரெண்டு எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ற செட்ல எம்டி செட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள எலிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த ரெண்டு செட்லயுமே காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல இல்லையா? அப்போ நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் சியும் நல் செட்டா தான் வரும். ஓகே, there is no common element and hence A intersection C is equal to null set. புரியுதா எப்படின்ட்டு? இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் ஏன்றது ஏ தான் இல்லையா? இப்போ ஏன்ற செட் வந்து 1,2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அகைன் ஏ இன்டர்செக்ஷன் ஏ இஸ் 1,2. ஏன்ற செட்ல 1,2 அதே 1,2 தான் மறுபடியும் எடுத்திருக்கோம். அப்போ அது ரெண்டுலேயும் காமன் எலிமெண்ட்ஸ் அதே ஏன்ற செட் தான் வரும், 1,2 தான் வரும் இல்லையா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் நல் செட் இஸ் ஈக்குவல் டு நல் செட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம்ல ஏ இன்டர்செக்ஷன் நல் செட் தான் பார்த்தோம் இல்லையா? ஏன்ற செட்ல 2, 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, சின்ற செட் நல் செட்டா கொடுத்துருந்தாங்க. அது ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து ஆன்சர் வந்து நமக்கு நல் செட் தான் வரும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் நல் செட்ன்றது நமக்கு நல் செட் தான் ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் யூ வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம யுனிவர்சல் செட் யூ வந்து ஏ பி சி டின்னு எடுத்துக்கலாம். ஏன்ற செட் வந்து பி அண்ட் சின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இது ரெண்டுலேயும் காமன் எலிமெண்ட் பி அண்ட் சி தான் இருக்கு இல்லையா? அப்போ யுனிவர்சல் செட் இன்டர்செக்ஷன் செட் ஏ வந்து நமக்கு செட் ஏ தான் வரும். கரெக்டா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்களா? இது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஏன்ற செட் இங்கே கொடுத்துருக்காங்க, பின்ற செட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நமக்கு 6,12ன்னு வந்திருக்கு. இந்த 6,12ன்றது ஏன்ற செட்டோட சப்செட்டாக இருக்கும். ஏன்னா இதுலயும் அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பின்ற செட்லயும் அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் இருக்கும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்றது ஏயோட சப்செட்டாகவும் இருக்கும், பியோட சப்செட்டாகவும் இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. A intersection B is a subset of A and A intersection B is a subset of B. Next, A intersection B is equal to B intersection A. நம்ம A intersection B பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதே தான் B intersection A பண்ணாலும் வரும். ஓகே, intersection of two sets is commutative. Union of two sets commutative தான், intersection of two sets commutative தான். புரியுதா? Next, when B is a subset of A, the union and intersection of A and B are represented in Venn diagram as follows. இப்போ Bன்றது Aயோட சப்செட்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது PQRSTன்னு எடுத்துக்கலாம், Bன்ற செட் வந்து QRSன்னு எடுத்துக்கலாம். அப்போ B is a subset of A இல்லையா? அப்போ இந்த ஏன்ற செட்டுக்குள்ள தான் B இருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏன்ற செட்டுக்குள்ள B டிரா பண்ணிக்கணும். ஓகேவா? ஏ செட்டுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும், அதுக்குள்ள பி செட்டுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏ யூனியன் பி பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த ஏன்ற செட் தான் வரும் இல்லையா? பி வந்து ஏயோட சப்செட். அப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும்னா நமக்கு ஏ யூனியன் பி வந்து PQRST தான் வரும் இல்லையா? அப்போ நம்ம இந்த வென் டயக்ராம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இந்த ஏன்ற சர்க்கிள் ஃபுல்லா நம்ம ஷேட் பண்ணிடணும். ஓகேவா? இங்கே பண்ணியிருக்காங்க இல்லையா? ஏன்ற சர்க்கிள் ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்காங்க, பின்ற சர்க்கிள் ஏக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக ஷேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா பி செட் தான் நமக்கு ஆன்சர் வரும் இல்லையா? ரெண்டுக்கு காமன் எலிமெண்ட்ஸ். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் நமக்கு QRS மட்டும் வரும். அப்போ இது வந்து செட் பி இல்லையா? ஸோ நம்ம செட் பியை மட்டும் ஷேட் பண்ணிக்கணும். ஓகே, ஏ யூனியன் பிக்கு நம்ம ஏன்ற செட் ஃபுல்லாகவே ஷேட் பண்ணிடணும். ஓகேவா? அந்த எல்லோவில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஷேட் பண்ணி அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு பின்ற சர்க்கிளை மட்டும் ஷேட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட் பார்த்தோம், நெக்ஸ்ட் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் பார்த்தோம், அடுத்தது இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் பார்த்தோம். இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் பார்க்கலாம். Let A and B be two sets. The difference of sets A and B is the set of all elements which are in A but not in B. It is denoted by A minus B or A slash B and read as A difference B. Okay. இப்போ நம்ம A and B ரெண்டு செட் எடுத்துக்கலாம். A வந்து நம்ம A, B, C, D, Eன்னு எடுத்துக்கலாம். Bன்ற செட் வந்து CDEன்னு எடுத்துக்கலாம். A difference B என்ன வரணும்னா it is the set of all elements which are in A but not in B. அதாவது A difference B find out பண்ணணும்னா Bல உள்ள எலிமெண்ட்ஸ் எதுவுமே வரக்கூடாது, அதை தவிர Aல உள்ள எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். அப்ப Bல வந்து CDE 3 எலிமெண்ட்ஸ் இருக்கா, அந்த 3 எலிமெண்ட்ஸையும் நம்ம எழுதக்கூடாது. ஒன்லி A and B மட்டும் தான் எழுதணும். அதாவது Bல உள்ள எலிமெண்ட்ஸை Aல இருந்து மைனஸ் பண்ணிடுறோம். புரியுதா?
In symbol A minus B, அதாவது A difference B is a set of all x such that x belongs to A and x does not belong to B. இந்த elements வந்து A ல மட்டும் இருக்கணும், B ல இருக்கக்கூடாது. அதே B minus A, அதாவது B difference A னா it is a set of all y such that y belongs to B and does not belong to A. இதுவே நம்ம B minus A பண்ணோம்னா A ல என்னென்ன elements இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு B ல என்ன எக்ஸ்ட்ரா elements இருக்கோ அதை மட்டும் எழுதணும். ஓகே, இப்போ இது வென் டயக்ராமில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ A மைனஸ் பி, அதாவது A டிஃபரன்ஸ் பின்றது பியில் உள்ள எலிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், பின்ற சர்க்கிளில் ஃபுல்லாக நம்ம எம்டியாக விட்டுறணும். அதை தவிர ஏல என்ன போர்ஷன் இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணணும். ஓகேவா, A அண்ட் பின்னு 2 சர்க்கிள் போட்டோம்னா இந்த பின்ற சர்க்கிளில் ஃபுல்லாகவே விட்டுறணும். ஓகேவா, பின்ற சர்க்கிள் தவிர ரிமைனிங் ஏ என்ன போர்ஷன் இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணணும். இப்போ பி மைனஸ் ஏனா பில இருந்து ஏ எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாவே எடுத்துடணும். அப்போ ஏன்ற சர்க்கிளை ஷேட் பண்ணக்கூடாது. ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் தவிர பில என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எழுதுவோம் இல்லையா. அப்போ இந்த ஏன்ற சர்க்கிளை ஃபுல்லா விட்டுட்டு ரிமைனிங் பில என்ன ஏரியா இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணணும். இது வந்து காமன் எலிமெண்ட்ஸ் இருந்தா. இப்போ காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, ரெண்டுமே டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்னா நம்ம வந்து ஏ மைனஸ் பினா நம்ம ஏ மட்டும் எழுதணும் ஆன்சரா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு -3, -2, -1, 4 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 4 ஃபைண்ட் ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ, அதாவது ஏ டிஃபரன்ஸ் பி அண்ட் பி டிஃபரன்ஸ் ஏ கேட்டிருக்காங்க. இப்போ ஏ டிஃபரன்ஸ் பினா நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, -3, -2, 1, 4 கொடுத்துருக்காங்களா. பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 0, 1, 2, 4. இப்போ ஏ மைனஸ் பினா பின்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை ஏலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எழுதணும். இப்போ பியில் நமக்கு 1, 4 இருக்கா, அந்த 1, 4 ஏலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் நமக்கு -3, -2 இருக்கா, அதை மட்டும் எழுதணும் ஏ மைனஸ் பினா. ஓகே, இதே பி மைனஸ் ஏனா ஏல உள்ள எலிமெண்ட்ஸை பியில் கிராஸ் பண்ணிட்டு பியில் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். இப்போ ஏல உள்ள 1, 4 நம்ம பியில் கிராஸ் பண்ணிடலாம். கிராஸ் பண்ணிட்டா நமக்கு 0, 2 மட்டும் வரும். ஸோ இந்த சொல்யூஷன்ல ஏ மைனஸ் பி வந்து நமக்கு -3, -2 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பி மைனஸ் ஏ வந்து 0, 2 கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். The symmetric difference of two sets A and B is the set A difference B union B difference A. அதாவது ரெண்டு செட் நமக்கு A and B கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் A difference B ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், அதாவது A minus B. நெக்ஸ்ட் B minus A ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், B difference A. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிரணும், அதாவது யூனியன். ஓகேவா, it is denoted by A delta B. So A delta B, that is symmetric difference of sets A and B, is a set of all x such that x belongs to A minus B or x belongs to B minus A. அதாவது x வந்து ஒன்று A minus B ல இருக்கணும், இல்லைனா B minus A ல இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 1.15. If A is equal to 6, 7, 8, 9 and B is equal to 8, 10, 12, find the symmetric difference of A and B. இப்போ A வந்து 6, 7, 8, 9 கொடுத்துருக்காங்க, B வந்து 8, 10, 12 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் A மைனஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏலேருந்து பியோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு மற்ற எலிமெண்ட்ஸ் எழுதணும். அப்போ 8 வந்து ஏல இருக்கா, இருக்கு, கிராஸ் பண்ணிடலாம். 10, 12 இது ரெண்டுமே ஏல இல்லை, அதனால விட்டுறலாம். ஸோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, 6, 7, 9 இருக்கா. ஸோ A மைனஸ் பின்றது 6, 7, 9. நெக்ஸ்ட் B மைனஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பில இருந்தா கிராஸ் பண்ணிட்டு பில ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நம்ம எழுதணும். அப்ப ஏல இருக்க 6 வந்து பில கிடையாது, 7ம் பில இல்ல, 8 வந்து பில இருக்கு இல்லையா, அதை கிராஸ் பண்ணிடலாம். 9 பில இல்ல, அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு, 10ம் 12ம் இருக்கு. கரெக்டா. ஸோ B மைனஸ் ஏ வந்து 10, 12. A டெல்டா B இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் B யூனியன் B மைனஸ் ஏ இல்லையா. ஸோ A மைனஸ் Bனா 6, 7, 9, B மைனஸ் 10, 12 இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம எழுதிடணும். அப்போ 6, 7, 9, 10, 12. ஓகேவா. ஸோ A மைனஸ் B வந்து 6, 7, 9, B மைனஸ் ஏ வந்து 10, 12. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும்னா we will get 6, 7, 9, 10, 12. புரியுதா. நெக்ஸ்ட் வாட் இஸ் A மைனஸ் B இன்டர்செக்ஷன் B மைனஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க. இப்போ A மைனஸ் B இன்டர்செக்ஷன் B மைனஸ் ஏனா நம்ம ஏல உள்ள எலிமெண்ட்ஸ்ல இருந்து பில என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லையா.
நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏனா பில என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுல இருந்து நம்ம ஏல உள்ள எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ ஏ மைனஸ் பில உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து பி மைனஸ் ஏல இருக்காது. கரெக்டா? இப்போ இங்கேயே பார்த்தா ஏ மைனஸ் பில 6 7 9 இருக்கு, பி மைனஸ் ஏல 10 12 இருக்கு. ரெண்டு டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ இன்டர்செக்ஷன் தட் இஸ் காமன் எலிமெண்ட்ஸ் ரெண்டு செட்டுக்கும் எதுவுமே இருக்காது. அப்போ அது நல் செட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் பி மைனஸ் ஏன்னு கேட்டிருந்தாங்கன்னா தட் இஸ் நல் செட், அதாவது 5 எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? ரெப்ரசன்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி த்ரூ வென் டயக்ராம்னு கொடுத்துருக்காங்களா? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏன்னு பார்த்தோமா? அதாவது ரெண்டு செட்டு ஏ பின்னு இருந்ததுன்னா ஏ மைனஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தென் பி மைனஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ரெண்டு ஆன்சரையும் கம்பைன் பண்ணோம்னா we will get symmetric difference of A and B. ஓகே, இப்போ இது வென் டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். A delta B is equal to A minus B union B minus A இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏ மைனஸ் பிக்கு வென் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஏ மைனஸ் பினா யூனிவர்சல் செட்டுக்குள்ள ஏ பின்னு ரெண்டு சர்க்கிள் ட்ரா பண்ணோம்னா இது சர்க்கிள் ஏ, இது சர்க்கிள் பி. பில உள்ள எலிமெண்ட்ஸ் எதுவுமே ஏல இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பி செட் ஃபுல்லா இருக்கு இல்லையா, இந்த பி எலிமெண்ட்ஸ் இதை தவிர மீதி உள்ள ஏரியாவை நம்ம ஷேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஏ மைனஸ் பினா பீன்ற சர்க்கிளை கம்ப்ளீட்டா விட்டுட்டு நம்ம ரிமைனிங் ஏரியாவை மட்டும் ஷேட் பண்ணணும். ஓகேவா? அதை தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பி மைனஸ் ஏ பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஏன்ற சர்க்கிளை கம்ப்ளீட்டா விட்டுட்டு பீல ரிமைனிங் ஏரியாஸை மட்டும் ஷேட் பண்ணணும். அப்போ பி மைனஸ் ஏ நமக்கு எப்படி வரும்னா ஏன்ற சர்க்கிளை கம்ப்ளீட்டா விட்டுறணும், விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸை நம்ம ஷேட் பண்ணணும். புரியுதா? அதுதான் இங்க ஷேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். சோ ரெண்டையும் கம்பைன் பண்ணா இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஷேட் ஆயிருக்கும், நடுவுல இந்த ஏரியா மட்டும் அன்ஷேடடா இருக்கும். கரெக்டா? சோ ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏனா நமக்கு வென் டயக்ராம் இந்த மாதிரி தான் வரும். ஏ மைனஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு பி மைனஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரெண்டையும் கம்பைன் பண்றோம். புரியுது அந்த வென் டயக்ராம் எப்படி போடணும்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் 1.17ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த கிவன் வென் டயக்ராம் ரைட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப், நமக்கு நிறைய செட்ஸ் கொடுத்துட்டு அதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வென் டயக்ராம்ல ஏ பின்னு ரெண்டு செட் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ஏன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏன்ற சர்க்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம எழுதணும். ஏன்ற சர்க்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஏ இருக்கு, ஐ இருக்கு, யூ இருக்கு, இ இருக்கு, ஓ இருக்கு இல்லையா? ஏ இ ஐ ஓ யூ. கரெக்டா? ஏன்ற சர்க்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பீன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப பீன்ற செட்ல, அதாவது பீன்ற சர்க்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் வருமோ அது எல்லாத்தையும் எழுதிக்கணும். பி சி இ ஓ. இந்த இ அண்ட் ஓ வந்து செட் ஏலையும் வரும், செட் பிலையும் வரும். ஓகே, சோ செட் பில வந்து நமக்கு பி சி இ ஓன்ற எலிமெண்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ மைனஸ் பின்னு கேட்டிருக்காங்களா? ஏன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஏன்ற செட்ல ஏ இ ஐ ஓ யூ இருக்கா? மைனஸ் பீன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? பி சி இ ஓ இருக்கா? இப்போ இந்த பீன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் ஏன்ற செட்ல இருந்தா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ பி வந்து ஏன்ற செட்ல கிடையாது, சி எலிமெண்ட்டும் ஏ செட்ல கிடையாது, இ இருக்கு இல்லையா? சோ அந்த இ கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓ, சோ ஓ கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? ஏ ஐ யூ இருக்கா? அதுதான் ஏ மைனஸ் பியோட ஆன்சர். ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பில என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் ஏல இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எழுதிடணும். ஓகே, தேர்ட் ஒன் வந்து ஏ மைனஸ் பி, தட் இஸ் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? ஏ ஐ யூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, பி மைனஸ் ஏ. அதாவது பீன்ற செட்ல இருந்து நம்ம ஏ செட்டோட எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடணும். பீன்ற செட் வந்து நமக்கு பி சி இ ஓன்னு இருக்கா? ஏன்ற செட்ல ஏஇ ஐஓயோ இருக்கு. இப்போ இந்த ஏன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம பீன்ற செட்ல கேன்சல் பண்ணணும் இல்லையா? ஏன்ற செட்ல ஏ இருக்கு, அது வந்து பி செட்ல இல்ல, சோ அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் இ இருக்கு இல்லையா? சோ இ கேன்சல் பண்ணிடலாம். ஐன்ற எலிமெண்ட் வந்து பீன்ற செட்ல இல்ல, அதை விட்டுறலாம். ஓ இருக்கு இல்லையா? ஓவை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் யூ, யூவும் வந்து பீன்ற செட்ல இல்ல, சோ அதை விட்டுறலாம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? பி கமா சி. பீன்ற செட்ல ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் பி அண்ட் சி மட்டும் தான் இருக்கும். ஓகே, சோ ஃபோர்த் ஒன் வந்து பி மைனஸ் ஏல நமக்கு பி கமா சி மட்டும் வரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ஏ டேஷ், அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ டேஷ் நம்ம எப்படி எழுதணும்னா யூனிவர்சல் செட்ல நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ்ல நம்ம ஏல உள்ள எலிமெண்ட்ஸை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எழுதணும்னா அதுதான் ஏ டேஷ். ஓகே, இப்போ யூனிவர்சல் செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, இந்த ரெக்டாங்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே யூனிவர்சல் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் தான். ஓகேவா? அப்போ ஏ ஐ யூ இ ஓ பி சி, இங்க டி ஜின்னு ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்சல் செட்.
இந்த யுனிவர்சல் செட்டில் நம்ம ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை விட்டுறணும். அப்போ ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஏ, ஐ, யூ, இ, ஓ இருக்கா? இந்த எலிமெண்ட்ஸை விட்டுட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் யுனிவர்சல் செட்டில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். அப்போ என்னென்ன இருக்கு? பி, சி, டி, ஜி இருக்கா? இதை மட்டும் எழுதிக்கணும். ஸோ ஃபிஃப்த் ஒன் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு பிசிடிஜி. புரியுதா? நெக்ஸ்ட் பி டேஷ் எழுதணும். பி டேஷும் அதே மாதிரி தான். பின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். பின்ற செட்டில் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? பி, சி, இ, ஓ இருக்கா? ஸோ சிக்ஸ்த் ஒன் பி டேஷ் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏ, டி, ஜி, ஐ, யூ. பின்ற சர்க்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை விட்டுட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செவன்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? யுனிவர்சல் செட் கேட்டிருக்காங்களா? யுனிவர்சல் செட்டுங்கிறது இந்த ரெக்டாங்கிள்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் வருதோ அது எல்லாமே யுனிவர்சல் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் தான். யூ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ, நெக்ஸ்ட் பி, நெக்ஸ்ட் சி, நெக்ஸ்ட் டி, நெக்ஸ்ட் இ, நெக்ஸ்ட் ஜி, நெக்ஸ்ட் ஐ, நெக்ஸ்ட் ஓ, நெக்ஸ்ட் யூ. ஓகேவா? ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதியாச்சு இல்லையா? ஸோ யுனிவர்சல் செட்டுங்கிறது இந்த ரெக்டாங்கிள்குள்ள நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? Draw the Venn diagram and shade the region representing the following sets. நமக்கு வென் டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ டேஷ் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ டேஷ் நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்னா, இது வந்து யுனிவர்சல் செட், இது வந்து செட் ஏ, இது வந்து செட் பி. இப்போ ஏ டேஷ்ன்றது நம்ம ஏன்ற சர்க்கிளில் உள்ள எலிமெண்ட்ஸ் தவிர யுனிவர்சல் செட்டில் மீது என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை தான் ஏ டேஷ்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்ற சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸை ஷேட் பண்ணோம்னா அதுதான் ஏ டேஷ். ஏன்னா ஏல உள்ள எலிமெண்ட்ஸை நம்ம ஏ டேஷ்க்கு எழுத மாட்டோம். அப்போ ஏன்ற சர்க்கிளை விட்டுறணும். ரிமைனிங் வந்து என்னென்ன போர்ஷன் இருக்கோ, என்னென்ன ஏரியா இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஷேட் பண்ணிடணும். ஏ டேஷ் எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியுதா? இந்த ஏன்ற சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸ் எல்லாமே ஷேட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ். ஸோ ஏ மைனஸ் பின்றது என்ன? பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை ஏலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லையா? அப்போது ஏ மைனஸ் பியை வந்து நம்ம எப்படி ஷேட் பண்ணுவோம்? இந்த பீன்ற சர்க்கிளை ஃபுல்லாக விட்டுட்டு இந்த ஏல வந்து எந்த ஏரியா ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா பியில் உள்ள எலிமெண்ட்ஸை ஏன்ற செட்டில் இருந்து நம்ம எடுத்துருவோம். அப்போ இந்த ஃபுல் சர்க்கிள் பியை விட்டுட்டு நம்ம வந்து ரிமைனிங் ஏன்ற சர்க்கிளை ஷேட் பண்ணிக்கணும். அதுதான் ஏ மைனஸ் பி. இப்போ ஏ மைனஸ் பி நம்ம பண்ணியிருக்கோமா? இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ் என்னன்னா, இங்கே என்ன ஷேட் பண்ணியிருக்கோமோ இந்த ஏரியாவை விட்டுட்டு மீதி ஏரியாஸ் எல்லாமே ஷேட் பண்ணிடணும். புரியுதா? இந்த ஏரியாவை மட்டும் நம்ம விட்டுட்டோம். ஏ மைனஸ் பில எந்த ஏரியா ஷேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஏரியாவை விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸை ஷேட் பண்ணோம்னா அது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ். நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏ யூனியன் பி பண்ணிக்கலாம். ஏ யூனியன் பின்றது ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் பில உள்ள எலிமெண்ட்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த ஏன்ற சர்க்கிளையும் நம்ம ஃபுல்லா ஷேட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த பீன்ற சர்க்கிளையும் நம்ம ஃபுல்லா ஷேட் பண்ணிடணும். ஏன்னா ரெண்டுல உள்ள எலிமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி தான் எழுதுவோம். இதுதான் ஏ யூனியன் பி. இப்போ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா என்னன்னா, ஏ யூனியன் பில எந்த ஏரியா ஷேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஏரியாவை விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸ் எல்லாம் ஷேட் பண்ணோம்னா அது ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். ஓகே, அப்போ ஏ யூனியன் பின்றது நமக்கு இந்த ரெண்டு சர்க்கிளையும் ஷேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறதா ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்ன்றது இந்த ரெண்டு சர்க்கிளோட ஏரியாவை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸை நம்ம ஷேட் பண்ணிடணும். புரியுதா? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா என்னன்ட்டு. இப்போ உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட்னா என்ன, யூனியன் ஆஃப் செட்ஸ்னா என்ன, இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ்னா என்ன, டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ்னா என்ன, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனும் ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். Thanks for watching.